அந்த காலேஜ்ல அந்த பெண்ணு வந்து அந்த காலேஜ் பையனை ஏன் வர வைக்கலாம்? எந்த காரணத்துக்காக வர வைக்கலாம்? ஏன் வர வைக்கலாம்? இல்ல அந்த கல்லூரியில தான் அந்த மாணவன் படிக்கிட்டு சார். உனக்கு அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? நாங்க எத்தனை பேர் பாக்குறோம், எத்தனை பேர் நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாத்தையும் பாதுகாத்து தெரியுமா? எத்தனை பேர்த்த நாங்க பாதுகாத்துருக்கோம், எத்தனை பேர்த்த நாங்க ஒதுக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க வந்து இது பெண்ணை கொச்சைப்படுத்துற மாதிரியா இருக்கு சார். காரணமே அந்த பையன் இந்த பொண்ணு தான். சரிங்களா சார்? அந்த பையனை வந்து தாக்குதல், அதை தாக்கியிருக்காப்புல சார். தாக்குதல் நடத்தினால நீங்க சொல்றத பார்த்தா சார், நீங்க சொல்றத பார்த்தா அப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துடலாம். காதலர்கள் யாரும் தனிமையில் சந்திக்க கூடாது. ஆமா, கண்டிப்பா கொண்டு வாங்க. இன்னைக்கு ஆம்பளை பையில தாங்க 12 மணி தேடுறாங்க, மூணு தேட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு பெண்கள் போய் தெப்பகுளத்துல பாருங்க, 12 மணி 1 மணிக்கு நாங்க போய் வெளியே நாங்க போயிட்டு வர 1 மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளைல இவங்க பெத்தவங்க தேடுறாங்க. ஏன்னா இந்த பொம்பளை யாரும் பெத்த போய் அடங்குறது இல்லை. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைங்க நாங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் நாங்க ஃப்ரீயா இருக்கோம், இல்ல நாங்க வந்து அடக்கப்பட்டோம், நாங்க வந்து ஒடுக்கப்பட்டோம், நாங்க பிள்ளைல ஃப்ரீயா விடுறோம்னு பெத்தவங்க விட்டதுதான் இப்ப இந்த இடத்துல நிக்குது. இப்ப இல்ல சார், அந்த காலத்துல நீங்க ஒப்பிட முடியாது. அந்த காலத்துல பெண்கள் படிக்கல, வீட்டை விட்டு வெளியேறல. இன்னைக்கு படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு வந்து தெப்ப குளத்துல வந்து ஒரு நண்பர்கள் பேசிக்கூடாதா? ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் பேசிக்க கூடாதா சார்? நீங்க சொல்றத மறுக்க முடியாது. மலை பகுதிகளிலயோ புதர் பகுதிகளிலயோ இது போன்ற நடக்கிறது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. அதனால எக்கோ பார்க், மதுரை எக்கோ பார்க்ல வந்து இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மைய பகுதியில ஒரு காதலன் காதலியோட பேசிக்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி அந்த காதலனை அடிச்சு விரட்டி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செய்ததுக்கு காரணம் அந்த பெண்ணு தான் தூண்டுதல்னு சொன்னீங்கன்னா எந்த விதத்துல சார் ஏத்துக்கொள்ள முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத ஏத்துக்கிறோம் சார். இப்ப புதர் பகுதியிலயோ மலை பகுதியிலயோ ஈகோ பார்க்கிலயோ இந்த கீழக்குடி மலை பல சம்பவம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய சம்பவம், ஏத்துக்கிறோம் சார். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மைய பகுதியில ஒரு காதலன் சார், காலேஜ்ல படிக்கிறவங்க லவ் பண்ணக்கூடாதா சார்? காலேஜ்ல என்ன சார் வளாகத்துக்குள்ள பண்ண அனுமதி இல்ல? அனுமதி இருக்கா? எங்க சார் தம்பி இருக்காங்க எல்லாம் அனுமதி இருக்கா? வளாகத்துக்குள்ள அனுமதி. லவ்னா என்ன சார்? காதல் என்ன சார்? மனசு லவ் பண்றதானே சார்? மனசு வந்து உள்ளக்க வந்து லவ் பண்ணாதானே? அது அந்த அண்டயத்துல லவ் பண்ணாதானா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு SRJ சுல்தான்ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு மதுரையில பாஜக சார்பில் மகளிர் அணி ஆர்ப்பாட்டம். நேற்று வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்து அங்க சென்னையில வந்து போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டார். அதுக்கு முன்னே அதிமுக ஆர்ப்பாட்டம். இது வந்து மிகப்பெரிய அரசியல் களத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு ஒரு பக்கம் இருக்கு, என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதாவது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நீங்க தொடர்ந்து நீங்க நியூஸ் பேப்பரை வாட்டா அங்கங்கே பாலியல் தொல்லை காரணமாக பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் வர்றாங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இது குறித்து உங்கள் கருத்து என்ன சார்? இப்ப என்னோட கருத்து வந்து எப்படின்னா, பெண்கள் வந்து 10 ஆண்களுக்கு சமமானவங்க. சும்மா சாதாரண பெண்கள்ன்ற சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பெண்ணுன்றவங்க வந்து வலிமை மிக முக்கியம். சரியா? இப்ப இந்த பெண் நான் வந்து எப்படின்னா 2 பேரும் தவறு. அவன் மேல முழு தவறு. சரிங்களா? அவன் செஞ்ச தப்பு செஞ்சவன் வந்து குற்றவாளி. ஆமா, வந்து குற்றவாளி. சரிங்களா? அவன் வந்து நாங்க வந்து அவனை எதுவும் சொல்ல, அவனை பேச. ஆனால் அந்த தூண்டுதலுக்கு காரணம் என்ன காரணம் சொல்லுங்க சார். சரிங்களா? இந்த பெண் வந்து தன் காதலனை வர வச்சதுதான் காரணம் சார். சரிங்களா? இல்ல அந்த இதுங்க அந்த காலேஜ்ல அந்த பெண்ணு வந்து அந்த காலேஜ் பையனை ஏன் வர வைக்கலாம்? எந்த காரணத்துக்காக வர வைக்கலாம்? ஏன் வர வைக்கலாம்? இல்ல அந்த கல்லூரியில தான் அந்த மாணவன் படிக்கிட்டு சார். உனக்கு அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? நீ படிக்குதியா? படிக்க சார். நாங்க எத்தனை பேர் பாக்குறோம், எத்தனை பேர் நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க எல்லாத்தையும் பாதுகாத்து தெரியுமா? எத்தனை பேர் நாங்க பாதுகாத்துருக்கோம், எத்தனை பேர் நாங்க ஒதுக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க வந்து இது பெண்ணை கொச்சைப்படுத்துற மாதிரியா இருக்கு சார். கிடையாது இல்ல சார், அது கல்லூரியில ஒரு மைய பகுதியில சார் கல்லூரியில ஒரு என்னோட வந்து கருத்துக்காக சொல்ல விட்டாதான் உங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க சார். சரிங்களா? நான் வந்து எந்த பெண், நான் அப்பயே முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு பெண்ணு வந்து 10 ஆணுக்கு சமாளம். அப்பயே வந்து ஒரு பெண்ணை தூக்கி எந்த இடத்துல நான் தூக்கி வச்சிருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எதையும் ஹானஸ்டா நிக்கக்கூடியவங்க பெண்களை வலிமை கிடையாது. அவங்க நினைச்சா ஒரு பெண் என்னவா செய்வாங்க. ஆனாலும் சாதாரண விஷயம் அவங்களுக்கு. சரிங்களா? அப்படியெல்லாம் வந்து பெண்ணை லேசா நினைக்க கூடாது. நீங்க
அப்படி விட அந்த காரணம் என்னன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஏன் அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த பெண்ணு வந்து அந்த ஏன் வர வச்சுச்சு சரிங்களா, அது வந்து தூண்டுதல் அது. அப்ப இந்த பெண்ணு வந்து இந்த தவறு செய்யும் போது இவனுக்கு அது சாதகமா அமையுது. அந்த இடம் யாருக்கு தப்பு செஞ்சவனுக்கு அது சாதகமா அமையுது. இதை போல பெண்களை வந்து குறி வைக்கிறான் அவன். இந்த மாதிரி நபர்கள் வந்து இது போல வந்து லவ் பண்ற பிள்ளைங்க பசங்களும் லவ் பண்ற பிள்ளைகளை அவன் டார்கெட் பண்ணிக்க. இது வந்து பூசல அவனுக்கு. இது 3வது 4வது விஷயம் நடந்துட்டு இருக்கு அவனுக்கு. இதுவோ ஏற்கனவே அவனுக்கு 2 மனைவி இருக்கு. அது போல நிறைய இது இருக்கு. இதை போல தவறான ஆள்களுக்கு வந்து கண்ணில் சிக்கும் பொழுது இது வந்து அவனுக்கு அவனுக்கு இறைதான். அது இது வந்து அவனுக்கு ஒரு இறைதான். சரிங்களா, இது இரையாக்க அந்த பெண் வந்து இரையாக்கப்பட்டா. அப்ப அவன் ஆண்மகனா வீரமகனா இருந்தானாக்கா அவன் அந்த பெண்ணை காப்பாத்திருக்கணும். சரிங்களா, அந்த பெண்ணை காப்பாத்த வலிமை இல்லாத ஏன் நீ அந்த பெண்ணை நீ லவ் பண்ற, ஏன் நீ இது பண்ற? அப்ப நீ அந்த பெண்ணை நீ பார்த்துருக்க கூடாது. நீ காரணமே அந்த பையன் இந்த பொண்ணுதான். சரிங்களா சார், அந்த பையனை வந்து தாக்குதல் அதை தாக்கியிருக்காப்ல சார். தாக்குதல் நடத்தினா நீங்க சொல்றத பார்த்தா சார், நீங்க சொல்றத பார்த்தா அப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துடலாம். காதலர்கள் யாரும் தனிமையில் சந்திக்க கூடாது. கண்டிப்பா கொண்டு வாங்க. இன்னைக்கு தெப்பக்குளத்துக்கு போங்க, 13 வயசுல பிள்ளைங்க உட்காந்துருக்குங்க, காதலுக்கு உட்காந்துருக்கோம்னு ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஏதாவது அதிகாரி கண்டிக்கிறாங்களா? தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குங்க. சும்மா சாதாரண பேசிக்கிட்டு இருக்கீங்க. 11 மணி 12 மணிக்கு பொம்பளை பிள்ளைங்க என்னங்க வேலை? அன்னைக்கு அந்த காலத்துல அப்படியே பொம்பளை பிள்ளைங்க நின்றாங்க. தாய் தப்பை விட்டுருப்பானாங்க. ஏதாவது தாய் தப்ப அன்னைக்கு ஒரு வாசல் ஆம்பளை பையில விட மாட்டாங்க. சார் அன்னைக்கு ஆம்பளை பையில தாங்க 12 மணி தேடுறாங்க, பொம்பளை பிள்ளை தேட மாட்டேன்றாங்க. அன்னைக்கு பெண்கள் போய் தெப்பகுளத்துல பாருங்க, 12 மணி 1 மணிக்கு நாங்க போய் வெளியே நாங்க போயிட்டு வர 1 மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளைல இவங்க பெத்தவங்க தேடுறாங்க. ஏன்னா இந்த பொம்பளை யாரும் பெத்த போய் அடங்குறது இல்ல. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைங்க நாங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டம் நாங்க ஃப்ரீயா இருக்கோம், இல்ல நாங்க வந்து அடக்கப்பட்டோம், நாங்க வந்து ஒடுக்கப்பட்டோம், நாங்க எங்க பிள்ளைல ஃப்ரீயா விடுறோம்னு பெத்தவங்க விட்டதுதான் இப்ப இந்த இடத்துல நிக்குது. இப்ப இல்ல சார், அந்த காலத்துல நீங்க ஒப்பிட முடியாது. அந்த காலத்துல பெண்கள் படிக்கல, வீட்டை விட்டு வெளியேறல. இன்னைக்கு படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு வந்து தெப்பக்குளத்துல வந்து ஒரு நண்பர்கள் பேசிக்கூடாதா? ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் பேசிக்க கூடாதா சார்? சார் தவறா ஒண்ணாங்க நடக்கல. நண்பர் பெண் நண்பருக்கு பேசுறதுக்கு தப்பு கிடையாது. சரிங்களா, நண்பர் எல்லாம் யாரும் குறை சொல்லல. அந்த நட்பு தானே அடுத்தவங்களுக்கு எல்லாம் மாறுது. உங்களுக்கு தெரியும் அவன் நண்பரா வீட்டுக்காரனா? சரிங்களா, அவன் யாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? வரவங்களுக்கு என்ன கண்ணோட்டம் என்ன தெரியும்? சரிங்களா சார், அப்ப வந்து நீ உங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இல்ல சார், குற்றவாளிகளுக்கு சாதகமா நீங்க பேசுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஒருபோதும் குற்றவாளி நாங்க சாதகமா நிக்கவே மாட்டோம். சரிங்களா, இப்பயும் சொல்றேன், இவன் குற்றவாளி தான். இவனை ஆளுகளுக்கு வந்து தூண்டுதல் வந்து அந்த இடத்துல தான் பிறக்குதுன்னு சொல்ல வரேன் நானு. நீங்க பிறக்கிற இடத்துல நீங்க அதை ஏன் நீங்க கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு பெண்மணிகளும் அந்த இடத்துல கவனம் செலுத்தி இத வந்து நீங்க ஒரு பாடமா அதை எடுக்கணும். நீங்க உங்களோட உடமையில நீங்க பாதுகாத்துக்கணும். வந்து தன்னை தான் தன்னை பாதுகாக்க முடியும், யாரும் பாதுகாக்க முடியாது. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ண போது, ஏன்னா காதலர்கள் திருமணம் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தனியா உட்காந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க சார். இது வந்து புதருக்குள்ளயோ மறைவான இடத்துல இருக்கல. கீழக்குடி மலை தெரியுமா? தெரியும் சார். நாம கொண்ட மலை தெரியும் சார். தெரியும். வெளியூர்ல இருந்து வந்த பையன். சரிங்களா, காதலன் தான் இல்லன்னா சொல்ல, கல்யாணம் பண்ண போற பையன் தான் இல்லன்னா சொல்ல. அந்த பிள்ளை அற நிர்வாணத்தோட மேல இருந்து ஓடி வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் சொன்னது வேலை சொல்ல. அற நிர்வாணத்தோட அந்த பையன் வந்து அந்த பெண்ணிட்ட இதான போது அங்க இருக்க மேல இருக்க பசங்க 5 பசங்க அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ண. இந்த பையன் போனனாலதான் அது நடந்திருக்கு, புரியுதுங்களா? இல்லன்னா நடக்காது. அற நிர்வாணத்தோட அந்த பெண்ணு கீழே ஓடி வந்திருக்கு. சார், இது தவறு நீங்க சொல்றீங்கல்ல சார். இது போல இருங்க சார், இது போல மலைகள்லயும் இது போல இடங்கள்லயும் இது போல போய் இந்த பெண்கள் ஆகப்பட்டது இப்ப இங்கப்பட்ட இது வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு. இல்லன்னு சொல்ல இது ஆதரவு தெரிவிக்கல. இது போல பல இடங்கள் நடக்குது சார். நீங்க சொல்ற பெண்ணு மட்டும் தான் எங்களுக்கு பெண் கிடையாது. நீங்க சொல்றத ஒவ்வொரு பெண் எங்களுக்கு வந்து நாங்க சொல்றோம் இல்ல நீங்க சொல்றத மறுக்க முடியாது. மலை பகுதிகளிலயோ புதர் பகுதிகளிலயோ இது போன்ற நடக்கிறது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. அதனால எக்கோ பார்க், மதுரை எக்கோ பார்க், எக்கோ பார்க்ல வந்து இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மைய பகுதியில ஒரு காதலியோட பேசிக்கிட்டு இருந்தத வீடியோ எடுத்து மிரட்டி அந்த காதலனை அடிச்சு விரட்டி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செய்ததுக்கு காரணம் அந்த பெண்ணு தான் தூண்டுதல்னு சொன்னீங்கன்னா எந்த விதத்துல சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ எப்பயும் சொல்றேன் சரிங்களா, நீ வந்து மாத்தி திருத்துறீங்க. நீங்க நான் வந்து நீ திருத்துறதுல நீங்க வரணும். நீ மீடியா வந்து நீங்க வந்து உணர்த்துற இடத்துல இருக்கணும். இல்ல சார், ஒரு அறிவு இடத்துல நீங்க இருக்கீங்க.
இல்ல சார் நம்ம எதுவுமே தெரியாது சார். ஒரு பெண்ணை இதுங்க நாங்க பேசுறது ஒரு பெண்ணை நாங்க இப்ப வருங்காலத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடக்க கூடாது நாங்க பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத ஏத்துக்கிறோம் சார். இப்ப புதர் பகுதியிலயோ மலை பகுதியிலயோ ஈகோ பார்க்லயோ இந்த கீழக்குடி மலை பல சம்பவம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய சம்பவம், ஏத்துக்கிறோம் சார். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மைய பகுதியில ஒரு காதலன் சார், காலேஜ்ல படிக்கிறவங்க லவ் பண்ண கூடாதா சார்? காலேஜ்ல என்ன சார் வளாகத்துக்குள்ள பண்ண அனுமதி இல்ல? அனுமதி இருக்கா? எங்க சார் தம்பி இருக்காங்க எல்லாம் அனுமதி இருக்கா? வளாகத்துக்குள்ள அனுமதி. லவ்னா என்ன சார்? காதல் என்ன சார்? மனசு லவ் பண்றதானே சார்? மனசு வந்து உள்ளக்க வந்து லவ் பண்ணதானே? அது அண்டையத்துல லவ் பண்ணதானா? என்ன சார் உனக்கு வேலை இல்லையா சார்? படிச்சு முடிச்சிட்டாங்க, காலேஜ்ல ஒரு படிச்சு முடிச்சிட்டா வெளியே போ. இல்ல சார், உனக்கு என்ன வேலை? உள்ளக்க முடிஞ்சு தன்னுடைய காதல் இப்ப வந்து நீங்க இல்ல சார், அப்ப வந்து நீங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது, தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். இத போல ஆட்கள் வந்து நீங்க இப்படி சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்த பெண்கள் இப்ப சீதழிவா நிக்குதுங்க. இல்ல சார், நான் என்ன சப்போர்ட் பண்ணல, அந்த பெண்ணு மேல குற்றச்சாட்டை சுமத்துறதுனாலதான் இந்த குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் சார். இந்த குற்றவாளி சாதகமா பேச வரல, குற்றவாளி தப்பிக்க சொல்ல வரல. இந்த பெண்கள் நீங்க உணரணும்னு சொல்ல வரேன். நீங்க பாதையை உருவாக்குறீங்க, ஒரு பாதை இல்லைனாக்கா, ஒரு பாதை இருக்குனாக்கா அந்த பாதையை போய் ஒருத்தன் விலைக்கு கொடுத்தா பின்னாடி 10 ரூபா வந்துருவேன் உள்ளக்க. நீங்க அந்த பாதையை விலைக்கு விடாதீங்க, பாதையை அடைச்சு வைங்கன்னு சொல்றேன் நானு. உங்களோட இதுக்கா உங்களோட அன்புன்றது நீங்க 1000 இடத்துல காட்டலாம், நீங்க அந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட இன்டிவிஜுவல் 1000 இருக்கு. உன் வீட்டுக்குள்ள வந்தா அது உன் வீட்டுக்குள்ள நான் கேட்க ரைஸ் கிடையாது. இதே உன் வீட்டுக்குள்ளேயும் எதுவும் பள்ளின்றது வளாகம்ன்றது ஒரு கல்லூரின்றது பொதுவான இடம். அது பொதுவான இடத்துல படிக்க வந்தியா, நீ வந்து லவ் பண்ண வந்தியா அந்த இடத்துல? சார் பேசக்கூடாதா சார்? அப்ப சார் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல இதே இல்ல சார், இதே சம்பவம் பேசுறான்றீங்க. அப்ப வந்து அவன் தப்பா நடந்தா இல்ல, இதே இல்ல தப்பா நடந்திருக்கேன் அந்த இடத்துல. இல்ல சார், தப்பா நடந்ததா உங்களுக்கு தெரியும். அவன் பேசலாம் இல்ல, சரி தப்பா நடந்திருக்கேன். சரிங்க சார், அவன் தப்பா நடந்ததை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ எடுத்தா சும்மா நின்றவனாச்சு மாட்ட முடியுமா எவனாவது? அவன் தப்பா சார். இப்ப அவனுக்கு வழி வகுத்து கொடுத்துட்டாங்க சார். டெல்லியில நிர்பயா கேஸ் இருக்குல்ல சார், நிர்பயா கேஸ்ல நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வருது. அந்த நிர்பயாவும் அவரோட காதலனும் எங்க டெல்லியில பேருந்துல வருது. அது கூட்டு பாலியல் வன்கொடுமை. அப்ப அந்த பொண்ணு மேலதான் தவறா? ஏன் நைட் ஷோ படத்துக்கு போனீங்க? நீ எதை கொண்டு போய் எதுல இல்ல சார், அது எல்லாரும் போறாங்க படத்துக்கு. ஆமா, படத்துக்கு போயிட்டு வெளியே வராங்க. அதுக்காக நீ லவ் பண்றேன் பூரா சார் குறிப்பிட்ட வயசுன்னு இருக்கு. கல்லூரி சார், நிர்பயாவும் கல்லூரி. அது தனிப்பட்ட முறையில தன்னோட விருப்பத்தோட இது வந்து கல்லூரின்றது பொது உடைமை. சரியா? நீ வந்து இது வந்து தனி சினிமான்றது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்க கொண்டு போய் நீங்க மகத்துவமான கல்வியில போய் சேர்க்கிறீங்க. கல்விக்கூடத்துல போய் இல்ல அதுவுமே கல்லூரி மாணவி தான். நைட் வந்து செகண்ட் ஷோக்கோ கல்லூரி மாணவி கல்லூரிக்குள்ள இல்ல சார், அது வெளியே போயிடுச்சு சார். சரிங்க சார், இப்ப இல்ல சார் எந்த காலேஜ்லயுமே இப்ப லவ்வர்ஸ் நின்று பேசுறது கிடையாதா? காதலர்கள் எந்த காலேஜ் வளாகத்துல பேசுறது? அதான் அண்ணா பல்கலை மட்டும் கிடையாது, எல்லா அப்ப இந்த கயவன் இல்ல சார், ஒரு கயவன் காதலர்கள் எங்கெங்க லவ்வர்ஸ் இருக்காங்களோ அவங்கள பூரா நீங்க அதுக்கு பாதையை உணர்த்து அதுக்கு ஊட்டுறீங்க. நான் என்ன சொல்றேன் இல்ல சார், இது போன்ற கயவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அது போன்று இது மாதிரி செய்வாங்க. கண்டிப்பா நம்ம தண்டனை கொடுத்தா அதுக்கு தண்டனை குறைக்காதீங்க, தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லையா? அவனுக்கு வந்து மிகப்பெரிய குற்றவாளியாவே இல்ல சார். இப்ப விட்டோம்னாக்கா ஏற்கனவே 2 பெண்கள் லைஃப் வச்சு 4 பெண்கள் லைஃப் போயிட்டு இருக்கு. திரும்ப அது போக இது மாதிரி பல பெண்களோட லைஃப் பாதிக்கும். அதுக்கு வந்து அரசு வந்து கண்டிப்பா நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும். அதை நாங்க மாற்றுறது கிடையாது, ஆதரவு நாங்க தெரிவிக்கல. ஆனால் இது போல பெண்கள் வந்து நாளைக்கு உணரணும், தன் விழிப்புணர்வு வரணும்ன்றதை உணர்வு தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர எந்த அடிப்படையில் நாங்க சொல்ல, பெண்களை எந்த இழிவுபடுத்த நோக்கத்தை நாங்க பேசவும் இல்ல. பெண்கள் மிக கவனமா இருக்கணும், பெண்கள் மிக பலசாலிகள், பெண்கள் மிக வந்து என்ன சொல்றது, பெண்கள் வந்து மிக இலகுவானவர்கள். எவ்வளவு பெரிய பலசாலியோ அது போல மிக அன்பானவங்க, இலக்கமானவங்க. ஒரு சின்ன இது சொன்னாலுமே அவங்களோட மனசு வந்து இறங்கிடும். அப்படிப்பட்ட வந்து ஏமாற்றப்படுறாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து ஏமாற்றப்பட்டு அவங்க வந்து பாதிக்கப்படுற ஏமாற்றம் தான் பாதிப்பா உண்டாகுது. அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க, கவனமா இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எப்பயுமே பெண்களுக்காக தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து வந்து போராடி கொண்டுதான் இருக்கு. என்னைக்கு களத்துல நிக்கும். இந்த சொன்ன காரணம் வந்து பெண்களை இழிவா பேசுறதுக்கு நான் வரல, இப்பயும் சொல்லிக்கிறேன். இதை வந்து பெண்கள் கவனமா இருக்கணும். உங்க பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற நோக்கத்துல தான் சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம்.